Dear structured children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு லேர்ன் ஹிந்தி வித் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அட் அ டைம் 3 லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கலாம். பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே. இது ஒரு நல்ல சான்ஸு. நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் எடுத்து பாருங்கள். நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன் லெசன்ஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் எல்லாமே நல்லா பேச வரும். இப்போ நாம் அடுத்து எடுத்துருக்கிற லெசன் என்னென்னா ஹிந்தி மேம் போல்னா ஜான்தே ஹை. ஹிந்தியில் பேச வருமா? பாடத்தினுடைய லெசன் பேருடைய தலைப்பே பாருங்கள். உங்களுக்கு ஹிந்தி பேச வருமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஹிந்தியில் பேச வருமா? கேன் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி? இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. இதுவும் கூட ஒரு பாட்சித், ஒரு கான்வர்சேஷன். 2 பேர் பேசிக்கிறாங்க. யார் பேசுகிறா? ஹரிஷ் கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட, தும்ஹே ஹிந்தி மே போல்னா ஆத்தா ஹை? தும்ஹே ஹிந்தி மே போல்னா ஆத்தா ஹை? உனக்கு ஹிந்தியில் பேச வருமா? இந்த சென்டென்ஸை தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், பேசணுங்கிறதுக்காக தான் இந்த 2ம் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெசன். படிங்க. தும்ஹே ஹிந்தி மேம் போல்னா ஆத்தா ஹை? உனக்கு ஹிந்தியில் பேச வருமா? கேன் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி? உனக்கு ஹிந்தியில் பேச வருமா அப்படின்னு கேட்டிருக்க மாதிரி ஒரு பாட்சித்து. சரி, தோடா போல் சக்தா ஹோ, ஜியாதா நஹி மாத்தா. அதாவது இங்கேருந்து அங்கே போகிறவங்க, வடஞ்சாக்கு போகிறவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிம்பாங்க. அங்கேருந்து இங்கே போகிறவங்க தொட மாலும் அப்படிம்பாங்க. அது மாதிரி தோடா போல் சக்தா ஹோ, கொஞ்சம் வரும். ஜியாதா நஹி மாத்தா, ரொம்பவும் வராது, கொஞ்சம் தான் பேச முடியும், அதிகமாக வராது. ரொம்ப ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. கொஞ்சம் தான் பேச முடியும், அதிகமாக வராது. எ லிட்டில் பிட், நாட் டூ மச். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ லிட்டில் பிட், கொஞ்சம் தான். நாட் டூ மச், அதிகம் வராது. இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸு. நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். இங்கிலீஷும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா கற்றுக்கலாம். இந்த லெசன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரி, தும்ஹே தமிழ் போல்னா ஆத்தா ஹை? சரி, ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தமிழ் தெரியுமா? தும்ஹே தமிழ் போல்னா ஆத்தா ஹை? உனக்கு தமிழ் பேச வருமா? கேன் யூ ஸ்பீக் தமிழ்? உனக்கு தமிழ் பேச வருமா அப்படிங்கிறார். கிரீஷ் சொல்கிறான், நஹி மாத்தா, இல்லை நஹீம் ஆத்தா, வராது. காண்ட், ஐ காண்ட் ஸ்பீக் இன் தமிழ், எனக்கு தமிழே தெரியாது அப்படிங்கிறார். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் சில்ட்ரன் நவடேஸ் தே ஆர் டெல்லிங் ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு சொல்கிறதையும், பேரண்ட்ஸ் உங்களுக்கு தமிழே பேச வராது அப்படின்னு சொல்கிறதையும் ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் தெரியாது அப்படின்னா தப்பு. நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் வேணால் படிச்சுக்கோங்க, ஆனால் தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நஹீம் ஆத்தா, வராது, காண்ட். அப்புறம் ஹரிஷ் கேட்குறான், தும்ஹே மேரி கிசி மதத் கி ஜரூரத் ஹை? தும்ஹே மேரி கிசி மதத் கி ஜரூரத் ஹை? தும்ஹே மேரி கிசி மதத் கி ஜரூரத் ஹை? உனக்கு என் உதவி ஏதாவது தேவையா கேட்குறாங்க பாருங்கள். எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ? உனக்கு என் உதவி ஏதாவது தேவையா? லாங்குவேஜ் தெரியாமல் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் பேர் நிற்பாங்க கடைக்கு எங்கேயாவது போகிறது. அவங்கள பார்த்து இந்த மாதிரி உதவி செய்யலாம். டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ? உனக்கு என் உதவி ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. மே ஹெல்ப் யூ அப்படின்னு போர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கங்கே கடைகளில், ஆஃபீஸில், ரிசப்ஷனில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது நான் உதவணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி
அப்படி கேட்கும்போது நிஜமாவே உதவி தேவை இருந்தால் அவங்க சொல்வாங்க, ஆமாம் எனக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்வாங்க. அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம உதவணும் அவங்களுக்கு. नहीं लेकिन मुझे हिंदी में बताना नहीं आता. இல்லை, हाँ लेकिन मुझे हिंदी में बताना नहीं आता. ஆமாம், ஆனால் எனக்கு ஹிந்தியில் சொல்ல இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம், நிறைய திங்ஸ் இருக்குது, அவருக்கு சில பொருட்கள் வேணும், ஆனால் அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் சொல்கிறாரு. ஹா लेकिन मुझे हिंदी में बताना नहीं आता. बताना हिंदी अदाद काटறது. हाँ लेकिन मुझे हिंदी में बताना नहीं आता. ஆமாம், ஆனால் எனக்கு ஹிந்தியில் சொல்ல வராது. எஸ் பட் ஐ கான்ட் சே இன் ஹிந்தி. ஆமாம், எனக்கு வேணும் உங்கள் உதவி, ஆனால் அதை ஹிந்தியில் சொல்ல வராது அப்படிங்கிறார். சரி, ஹரிஷ் கேட்குறான், तुम्हें किस भाषा में बताना आता है? சரி, உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழ் தெரியாது, ஆனால் உங்களுக்கு எந்த மொழி தெரியும்? तुम्हें किस भाषा में बताना आता है? உனக்கு எந்த மொழியில் சொல்ல வரும்? இதே தமிழ்லையும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கு. தமிழ் தெரியாதவங்க கூட இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கலாம். तुम्हें किस भाषा में बताना आता है? உனக்கு எந்த மொழியில் சொல்ல வரும்? இன் விச் லாங்குவேஜ் கேன் யூ ஸ்பீக்? எந்த மொழியில் பேச முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு கிரீஷ் சொல்கிறான், மைம் அங்கிரேஜி மேம் பத்தா சக்தா ஹூ. ஆமாம், இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைம் அங்கிரேஜி மேம் பத்தா சக்தா ஹூ. மைம் அங்கிரேஜி மேம் பத்தா சக்தா ஹூ. என்னால் ஆங்கிலத்தில் தெரிவிக்க முடியும். என்னால் ஆங்கிலத்தில் தெரிவிக்க முடியும். ஐ கேன் சே இன் இங்கிலீஷ். நான் இங்கிலீஷில் சொல்வேன், பட் ஹிந்தி தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த கிரீஷ். இது பாட்சித், கன்வர்சேஷன். कोई बात नहीं, doesn't matter, it's all right. तुम अंग्रेजी में बताओ. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வரும்? ஐ கேன் சே இன் இங்கிலீஷ்னு சொல்லியாச்சு. कोई बात नहीं, ஒன்றும் தப்பில்லை. तुम अंग्रेजी में बताओ, நீ இங்கிலீஷ்லேயே சொல்லுங்க. कोई बात नहीं, तुम अंग्रेजी में बताओ. பரவாயில்லை, நீ ஆங்கிலத்தில் சொல். இட்ஸ் ஆல் ரைட், டெல் இன் இங்கிலீஷ். ஓகே, டெல் இன் இங்கிலீஷ் அப்படிங்கிறார். கிரீஷ் சொல்கிறான், ठीक है, बहुत शुक्रिया. ஓகே, நல்லது. ठीक है நல்லது. बहुत शुक्रिया, ரொம்ப நன்றி. ठीक है, बहुत शुक्रिया, நல்லது, மிக்க நன்றி. குட், தேங்க்ஸ் அ லாட். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. பை லவர்ஸ் மீட், இதுவும் ஒரு பாட்சித். ஓகேவா, பாருங்கள். ஹலோ லக்ஷ்மி, சுபாஷ் கூப்பிட்றான். ஹலோ லக்ஷ்மி, तुम क्यों आज देर से आई? घड़ी देखो. तुम क्यों आज देर से आई? நீ அதாவது ஹலோ லக்ஷ்மி, तुम क्यों देर से आई? घड़ी देखो. ஹலோ லக்ஷ்மி, நீ ஏன் இன்று தாமதமாக வந்தாய்? தேர் சே ஆனா, தாமதமாக வந்தாய். மணி என்ன பார்த்தாயா? கடிகாரத்தை பார்த்தாயா அப்படின்னு கேட்குறேன். ஹலோ லக்ஷ்மி, ஒய் ஆர் யூ லேட் டுடே? வாட் இஸ் த டைம் நவ்? பத்தியா இப்போ என்ன மணி அப்படிங்க. லக்ஷ்மி சொல்கிறேன், மேரே பாஸ் காடி நஹி ஹை, என்கிட்ட கடிகாரம் இல்லை. மேரே பாஸ் காடி நஹி ஹை, என்னிடம் கடிகாரம் இல்லை. லக்ஷ்மி, ஐ டோன்ட் ஹேவ் அ வாட்ச். சுபாஷ் சொல்கிறான், இதுவும் கான்வர்சேஷன் தான். பகலே தும் எக் கடி ரக்தி தீனா, இது பாஸ்ட் டென்ஸ். நீ முதல்ல ஒரு கடிகாரம் வச்சுருந்த எல்லா வாட்ச்சு அப்படின்னு கேட்குறான். இதெல்லாமே வாட்சை பேசும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான சென்டென்சஸ். நல்லா படிங்க. பகலே தும் எக் கடி ரக்தி தீனா, பகலே தும் ஏக் கடி ரக்தி தீனா, பாஸ்ட் டென்ஸ். முன்பு நீ ஒரு கடிகாரம் வைத்திருந்தாயே. யூ ஹேட் எ வாட்ச் ஆல்ரெடி. ஹேட் வந்தால் பாஸ்ட் டென்ஸ், ஹேவ் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸ்.
அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். டென்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். முன்பு நீ ஒரு கடிகாரம் வைத்திருந்தாயே அப்படின்னு கேட்குறான். யூ ஹேட் எ வாட்ச் ஆல்ரெடி. அதுலேயே உங்கள்கிட்ட இல்லையா வாட்ச் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறான். हाँ लेकिन लड़कियाँ हथकड़ी बांधना पैसा नहीं है. हथकड़ी बांधना पैशन नहीं है. हथकड़ी அது என்ன? இப்போல்லாம் பெண்கள் வந்து ஹத்கடி பாந்தனா கை ரிஸ்ட் வாட்ச் கட்டுறது பேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஹத்கடி பாந்தனா கையில் வாட்ச் கட்டிக்கிறது ஃபேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்சீத் இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்தது அப்புறம் பார்ப்போம். இப்போ கிராமர் பார்க்கலாமா? வாங்க. கிராமரில் போன லெசனில் நாம் என்ன பார்த்தோம்? காரக்சின்ஹ பார்த்தோம். என்னென்ன வரும் அப்படின்ட்டு காக்கி பார்த்தோம். எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்க. இன்னும் கூட பாருங்கள், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் ரைட்டு ஆன்சர் இங்கேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. நாராயண் கே பஹன் கி நாம் சுஷிலா ஹை. இதில் என்னென்ன தப்பு பாருங்கள். இந்த கேவும் தப்பு, இந்த கீவும் தப்பு. நாராயண் கே பஹின், பஹின் வரும்போது இங்கே தான் கீ வரும். கீ நாம் வரவே வராது. நாம் வரும்போது கா தான் வரும். நாராயண் கி பஹின் கா நாம் சுஷிலா ஹை. இந்த கேவும் தப்பு, இந்த கீயும் தப்பு. இதெல்லாம் நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கங்க. எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். நாராயண் கி பஹின் கா நாம் சுஷிலா ஹை. நாராயணனுடைய சகோதரியுடைய பெயர் சுஷிலா. पिताजी का दफ्तर में 4 नौकर हैं. पिताजी का दफ्तर, दफ्तर இங்கே இன்னொரு மேம் வர்றதுனால இங்கே வந்து கா வந்து கே ஆகிடும். पिताजी के दफ्तर में 4 नौकर हैं. 4 नौकर हैं. இந்த மேம் வர்றதுனால இந்த கா வந்து கே ஆகிடும். இன்னொரு இடைச்சல் வந்தால் கா கே ஆகிடும். அது விதி முதலியே பார்த்துருக்கோம். पिताजी के दफ्तर में 4 नौकर, 4 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். சரி, भारत का इतिहास से हम कई बातें सीखते हैं. भारत का इतिहास अदादी हिस्ट्री. भारत के इतिहास से हम कई बातें सीखते हैं. இங்கே ஒரு சே வந்துருச்சு, இன்னொரு கரெக்ஷன். அப்போ இந்த கே வந்து கா வந்து கே ஆகிடும். பாரத் கே இத்திஹாஸ், இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். கை பாத்தே சிக்தேங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்கிறோம். சீதா கி பத்தி கா நாம் ராம் தா. சீதா கி பத்தி கா நாம் ராம் தா. பத்தி அப்படின்னா ஹஸ்பண்ட். சீதா கே பத்தி வரும், ரெஸ்பெக்ட் அண்ட் ஆல்சோ மேஸ்குலின் ஜெண்டர். அதனால் சீதா கே பத்தி கா நாம் ராம் தா பாஸ்டர்ஸ். இந்த கா கரெக்டு, நாம் வரும்போது கா தான் வரும். ஆனால் பத்தி ஆண் பால். சீதா கே பத்தி கா நாம். ஓகேவா? இந்த கேவும் காவும் இங்கே போடும். சரி, आपकी मामा का गाँव कहाँ है? आपकी मामा का गाँव. ரெண்டு தப்பு சொல்லுங்க. மாமா ஆண்பால். அப்போ என்ன சொல்லணும்? அது மரியாதைக்குரிய சொல்வார். आपके मामा का गाँव कहाँ है? आपके मामा का गाँव कहाँ है? आपके मामा का गाँव कहाँ है? சரி, अशरफ के लड़कियाँ अलीगढ़ में पढ़ती हैं. இந்த अलीगढ़ में கரெக்டு. இந்த மேம் வர்றதுனால கே வராது. லடிக்கியா கி பெண்கள். அஷ்ரஃப் கி லடிக்கியா பாருங்கள். அஷ்ரஃப் கி லடிக்கியா அலிகட் में पढ़ती हैं. இது கரெக்டு. அலிகட்டில் படிக்கிறாங்க. அஷ்ரஃப்னுடைய பெண்கள் அலிகட்டில் படிக்கிறாங்க. படுத்தி ஹைம் இது எல்லாமே கரெக்டு. இங்கே புள்ளி வரணும், இங்கே புள்ளி வரணும், எல்லாம் ப்ளூரல். अशरफ की लड़कियां अलीगढ़ में पढ़ती हैं. सर, जोसेफ का गाय कितना दूध देती है?
இங்கே என்ன புரிஞ்சுதா? காய் பெண்பால். அப்போ ஜோசக்கி காய் வந்துடும். ஜோசக்கி காய் கித்தனா தூத் தேத்தி ஹை, எவ்வளவு பால் கொடுக்கறது, இதெல்லாம் கரெக்ட். ஜோசக்கி காய் கித்தனா தூத் தேத்தி ஹை, இந்த தேத்தி வரதுனாலேயே இது பெண்பால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோசக்கி காய் கித்தனா தூத் தேத்தி ஹை. रामनाथ रशीदा की बड़ा दोस्त है. रामनाथ रशीदा की बड़ा दोस्त है. रामनाथ ओके, रशीदा की वर्मा, रशीदा का बड़ा दोस्त नंबन आनपाल, रशीदा का बड़ा दोस्त. இந்த बड़ा வந்து அட்ஜெக்ட், बड़ा दोस्त है. சரி, गीता की बाप कहाँ रखते हैं, இதெல்லாம் கரெக்டு. பாப்னா அப்பா, அப்பா அப்பாவுக்கு என்ன போடணும்? கே. गीता के बाप, गीता के बाप कहाँ रखते हैं, எங்கே வசிக்கிறார்? கீதாவுடைய அப்பா எங்கே வசிக்கிறார்? गोपी के माँ से 2 रुपये लावो. गोपी के माँ, माँ பெண்பால், அப்போ என்ன வர்றோம்? கி. கோபி கி மாசே 2 रुपये லாவோ. அம்மா கிட்ட, கோபியினுடைய அம்மா கிட்ட இருந்து 2 ரூபாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் கோபி கி மாசே 2 रुपया லாவோ. இங்கே வந்து ஆன்சரும் இதுலேயே கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 2 எக்ஸசைஸும் எழுதி பாருங்கள், படிங்க, சத்தமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேசும்போது இந்த காக்கைக்கு எங்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறது புரியும். பேச பேச தன்னால் வந்துடும். நீங்கள் எல்லாம் எப்படி மனப்பாடம் பண்ணிட்டு தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் பேச பேசவே இதெல்லாம் வந்துடும். ஓகே, இப்போ லெசன் 8 போஸ்ட் பொசிஷன்ஸ், இடைச்சொற்கள், சம்பந்த போதகம், அதாவது கனெக்டிங் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் இருந்தால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸை நாம் சொல்ல முடியும், பேச முடியும். ஓகே, சரி, என்னென்னு பார்க்கலாம். मेरे दोस्त के पास बहुत धन है. मेरे दोस्त के पास बहुत धन है. My friend has much wealth. இதுதான் கே பாஸ், இடத்தில். என் நண்பன் நிறைய செல்வம் இருக்குது. என் நண்பனிடத்தில், நண்பனிடம் நிறைய செல்வம், பணம் நிறையா வச்சுருக்காங்க, அவங்ககிட்ட நிறையா காசு இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா? அதுதான் என் நண்பனிடத்தில். இப்போ இந்த இடைச்சொற்கள் எல்லாமே இந்த கே பாஸ், கே பாஸ், கே சாத், இந்த கேங்கிற சொல்ல சேர்த்து தான் வரும். ஓகேப்பா? 4 கீங்கிற சொல்லோட சேர்த்து வரும். நான் முதல்லையே இந்த என்னுடைய லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டில் பிராத்மிக் எக்ஸாமுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்கும்போது நான் இதெல்லாமே எழுதியிருக்கேன், போய் பாருங்கள். அது முடியல அப்படிங்கிறவங்க இந்த லெசனை பாருங்கள். मैं राम के साथ रहता हूँ. मैं राम के साथ रहता हूँ. I live with Rama. இந்த வித் தான் கே பாஸ். நான் ராமனுடன் வசிக்கிறேன். I live with Rama. நான் ராமனுடன் வசிக்கிறேன். கே பாஸ். सरला रोज 5 बजे के बाद आती है. सरला रोज 5 बजे के बाद आती है. के बाद पिरखी. सरला comes every day after 5 o'clock. सरला எப்போ வரா? after 5 o'clock every day. सरला நாள்தோறும் 5 மணிக்கு வர்றா. இந்த பக்கம் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லாமே கொடுத்துருக்கு. தமிழ் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 லாங்குவேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இது சபா புக்கு எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மெல்லாம் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கிறது ரொம்ப ஈஸி. सरला रोज 5 बजे के बाद आते हैं. सरला நாள்தோறும் 5 மணிக்கு பிறகு வருகிறார். ஓகே, तुम नेहरू जी के बारे में क्या जानते हैं? के बारे में पट्टी. नेहरू जी के बारे में व्हाट डू यू नो अबाउट नेहरू जी? नेहरू जीயை பற்றி உனக்கு என்ன தெரியும்? व्हाट डू यू नो अबाउट नेहरू जी? आज राम के यहाँ एक दावत है. के यहाँ அவனுடைய வீட்டில், அவனிடத்தில். के यहाँ
आज राम के यहाँ एक दावत है. Today there is a feast at Rama's house. இன்று ராமனுடைய வீட்டில் ஒரு விருந்து இருக்கிறது. இந்த பக்கம் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த லாங்குவேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இதை பார்த்து உங்களுக்கு பெனிஃபிட்டு படிங்க. என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாமே டீச்சிங் வீடியோஸ் தான் போடுறேன். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இன்னும் நிறைய இடைச்சொற்கள் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். Until that, bye.